Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. பொருளாதாரத்தில் பரிணாம மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து உலக வங்கி கவனம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கான உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் முகேஷ் பிரசாத்துடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நேரடியாக பங்களிப்பு செலுத்தக்கூடிய பாரிய மற்றும் பரிணாம திட்டங்கள் தொடர்பில் உலக வங்கி கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளதாக முகேஷ் பிரசாத் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் கொழும்பு மாநகர அபிவிருத்தி திட்டம் அதற்கு சிறந்த உதாரணம் என்று கூறிய ஜனாதிபதி, யோசனை திட்டத்திற்கு அனுமதி வழங்கும் செயல்முறையை துரிதப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறும், திட்டத்திற்கான ஆவணங்களை தயாரிப்பதற்கு நீண்ட காலம் சென்றமையினால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையற்ற விதத்தில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது நிதியுதவி வழங்கியுள்ள திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தவுள்ள திட்டங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதாக ஜனாதிபதி கூறியதாக ஜனாதிபதியின் சர்வதேச ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு 7 கிரெகரி வீதி ஸ்ரீமன் R.J. சேனாயக்க மாவட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீமன் R.J. சேனாயக்க அரசியல், சமய மற்றும் கலாச்சார துறைக்காக ஆற்றிய சேவைக்காக இந்த வீதிக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. R.J. சேனாயக்க வாழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க கிராஸ்மியா மாளிகை இந்த வீதியில் அமைந்துள்ளமையினால் இதற்கு அவரது பெயரை சூட்டுவது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரம் ஜனாதிபதியினால் அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.